ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நம்முடைய தர்மத்தில் பல சந்தேகங்கள் பலருக்கு இருக்குது. அதாவது குறிப்பாக நான் ஒரு ப்ராக்டிசிங் ஹிந்துவாக இருக்கேன். மற்றவாழ்லாம் எங்கிட்ட வந்து கேட்குறா, எப்போ அவங்க மதத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இந்த இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நிறைய உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு பெண்ணுக்கு 5 புருஷன், இது மகாபாரத காலத்திலிருந்தே இருக்குது. இப்படியெல்லாம் தானே நீங்கள் எல்லாம் புராணம் இதிகாசம்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? கலாச்சாரத்துக்கே முதல்ல ஒவ்வாதே. இன்னைக்கு ஏதோ ஃபேஷன் ட்ரெண்ட்னு சொல்லி யாரெல்லாமோ இப்படிலாம் பேசின்னு தெரிஞ்சாலும் பண்டைய தமிழ் பாரம்பரியம் இதெல்லாம் சொல்ற இடத்துல ஒரு பொம்பளைக்கு 5 புருஷன்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? இதுதானப்பா உங்க மகாபாரதம்னு கேள்வி கேட்கிறார்கள். இதுக்கெல்லாம் நாங்க என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நிஜமாவே கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் இத மாதிரி பல கேள்விகளுக்கு நாம பதில் போட்டுட்டு இருக்கோம். அதுல குறிப்பா அந்த திரௌபதியை பத்தி மட்டுமே 2 பார்ட்னா கிட்டத்தட்ட அது 2 மணி நேரம் கூட ஆகலாம். மேபி அரை மணி நேரமா போட்டா 4 பார்ட் இருக்கும். அப்ப நிஜமா இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா முழுசா கேட்கணும். முதல் விஷயம், கேட்டதோட மட்டும் இல்லாம கேட்டுட்டு இருக்கும் போதே அடுத்தது மறந்துடும். அப்ப எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கணும். கேட்கணும், நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெளிவாகணும், நீங்க அடுத்தவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டியா சாப்பிட்டேன், இல்லையா இல்லைங்கிற மாதிரி உண்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய பதில் கிடையாது. இது எல்லாத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குதான் காலக்ஷேபம்னு பெரியவர்கள்லாம் பல பద్ధதிகளை வச்சுண்டு ரொம்ப சூக்ஷ்மமான விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள உட்கார்ந்துட்டு ரொம்ப விரிவா சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு இதுல சொல்லலைனாலும் பொதுவா ஒரு பிராக்டிசிங் ஹிந்துவா ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட வந்து இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னா அவருக்கு பதில் சொல்ல தெரியணும். அந்த அளவுக்கு தெரியணும்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோவை ஒரு 4-5 நாளாவது ஒரு 15 நிமிஷமா கேட்டு நோட் பண்ணி வச்சு இல்லை 1.5 மோட்ல வச்சு கொஞ்சம் பிளேபேக் ஸ்பீட் பண்ணி எப்படியாவது நீங்க வச்சு கேட்டு இதை புரிஞ்சுட்டா தான் நீங்க பதில் சொல்ல முடியும். கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸியா கேள்வி கேட்டார்கள் பதில் தெரியலன்னு சொல்றதோ இல்ல கேள்வியை மட்டும் கேட்டுட்டு, கேள்வி கேட்பவர்களே கேள்வி மட்டும் கேட்டுட்டு சாப்பிட்டு தூங்கிடுவார்கள். அவருக்கு அந்த முழுமையான பதிலை கேட்கறதுக்கு பொறுமை இருக்காது. இந்த மாதிரி இல்லாம நிஜமாவே இதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவர்கள் இந்த வீடியோஸ் முழுசா பாருங்க. அடுத்தடுத்து நம்ம சேனல்ல 2 இன்டர்வியூ, விவேக் சூர்யா அந்த சுவாமியோட இந்த கேள்விகள்லாம் நாம கேட்கிற மாதிரி கேட்டு அந்த சுவாமி கிட்ட இருந்து விளக்கத்தை வாங்கிட்டு இருக்கோம். அதை நீங்க அவசியம் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுட்டு தெளிவு பெறலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய தினம் நம்ம கூட விவேக் சூர்யா சுவாமி. நம்ம ஏற்கனவே இந்த சுவாமியை வச்சுட்டு சில இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அவசியம் எல்லாரும் அதை போய் பார்க்கணும். அந்த இன்டர்வியூவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு இந்த சுவாமி கிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. குறிப்பா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி, அந்த திரௌபதியை பத்தி தான் இன்னைக்கு டாபிக். அதை பத்தி பல கேள்விகள் இருக்கு. நாம இந்த சுவாமிகிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு இத மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தா அந்த கேள்விகளை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த சுவாமியோட யூடியூப் சேனல் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி அந்த சேனலை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அந்த லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அதுல நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். அவசியம் நீங்க அதெல்லாம் போய் பாருங்க. என்ன டவுட்னாலும் சுவாமியை ரீச் பண்ணலாம், நமக்கிட்டையும் கமெண்ட்ல போட்டு கேட்கலாம். நம்ம இப்போ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நமஸ்காரம் சுவாமி. குருபியோ நமஹ. நமஸ்காரம் சுவாமி. நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி இன்னைக்கு டாபிக் வந்து திரௌபதி, மகாபாரதத்துல இருக்கக்கூடிய திரௌபதியை பத்தி தான் இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே இருக்க போறது. முதல் விஷயம், இந்த திரௌபதி அப்படிங்கிற கேரக்டர் யாரு? மகாபாரதத்துல இந்த கேரக்டருக்கு என்ன ரோல் இருக்கு? வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் திரௌபதி? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆச்சாரிய பவனோஸ்மாகம் ஆச்சாரியானி ச பாரதி தேவோ நாராயண கிருஷ்ணஹ தேவி மங்கள தேவதா. குருபியோ நமஹ. ஹரி ஓம். நல்ல பரம பவித்திரமான ஏகாதசி தினத்தன்னைக்கு பரம பவித்திரமான சரித்திரம் இருக்கிற திரௌபதி தேவி பத்தி நீங்க கேட்டு இருக்கீங்க. எனக்கு பர்சனலா இது ரொம்ப ஒரு சாதனை, இது மோட்ச மார்க்கத்துக்கான ஒரு சாதனை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன ஸ்லோகத்திலேயே ஆச்சாரியா பவனோஸ்மாக்கம், எங்க மாதவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியர் பவனஹா வாயு, அவர் ஆச்சாரியர். ஆச்சாரியானீச்ச பாரதி, ஆச்சாரியானி யார் அப்படின்னா பாரதி அப்படின்ட்டு. பாரதி யாருன்னா பாரதி தேவி தான் திரௌபதி தேவி. எங்களோட குலகுருவா மூலகுருவா ஆதி குருவா இருக்கக்கூடிய திரௌபதி, அந்த திரௌபதி தேவி பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட
பிரச்சனை, மகாபாரதத்துல திரௌபதிக்கு என்ன ரோல் அப்படின்னு முதல் பிரச்சனை உங்களுக்கு. மகாபாரதத்துல கிருஷ்ணருக்கு அடுத்து பீமனுக்கு அடுத்து முக்கியமான ரோலே திரௌபதி இதுதான். இது மத்வாச்சாரியாரும் அவரோட மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்துல ரொம்ப நிச்சயமா சொல்றார். மகாபாரதத்துல துஷ்ட ஜனர் நிகிரகத்துக்காக கிருஷ்ணரோட அவதாரம் இருந்தா, அந்த கிருஷ்ணரோட அவதார காரியத்துல முதல் சேவை யாருது அப்படின்னா பீமசேனந்து. அது வாயுவோட அவதாரமா இருக்கக்கூடிய பீமசேனந்து. பீமசேனனுக்கு அடுத்த பெரிய கைங்கரியம் யாருது, கிருஷ்ணரோட இந்த ஒரு வேலையில பெரிய கைங்கரியம் யாருதுன்னா அது திரௌபதி தேவி இது அப்படின்னு மத்வாச்சாரியர் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார். மகாபாரதம் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா துஷ்ட பூபார ஹரணம், துஷ்ட ஜனரோட நிகிரகம், கெட்டவங்களை அழிக்கிறது, தர்மஸ்தாபனம் பண்றது. தர்மஸ்தாபனத்துல கிருஷ்ணருக்கு அடுத்து ருக்மிணிக்கு அடுத்து பீமசேனனுக்கு அடுத்து முக்கியமான சேவையே திரௌபதி தேவி தான். இந்த திரௌபதி அப்படிங்கும் போது பாரதி ஏதோ சொன்னேன், அது என்ன ஆக்சுவலி என்ன ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்கும்? திரௌபதி பாரதினா எங்களுக்கு தெரிஞ்சு சரஸ்வதிய பாரதின்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? சோ நீங்க எதை வச்சு எப்படி கனெக்ட் பண்றீங்க இது ரெண்டையும்? ரொம்ப நீங்க கேட்ட ரொம்ப சாஸ்திர உச்சிதமான கேள்வி இது. இது மத்வாச்சாரியாரும் அவரோட பாஷ்யங்கள்ல இது தெளிவுபடுத்தியிருக்கா. நம்ம சாமான்யமா பாரதின்னு சொன்னா சரஸ்வதின்னு நமக்கு தெரியும். சாமான்யமா பாரதி தேவியா சரஸ்வதி தேவின்னு நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம. சரஸ்வதி தேவிக்கு பாரதி தேவின்னு ஏன் பேர் அப்படின்னா, இப்ப சரஸ்வதி தேவி வந்து சரஸ்வதி தேவியா இந்த 50 வருஷம் காலம் இருக்கா. இப்ப நம்ம வந்து 51வது பிரம்ம கல்பத்துல இருக்கோம். நாம பிரம்மாவோட 51வது நாள்ல இருக்கோம். சரஸ்வதி தேவி வந்து சரஸ்வதி தேவியா எவ்வளவு நாள் இருக்கா அப்படின்னா 51 வருஷம் இருக்கா இல்லையா? சரஸ்வதி வந்து பிரம்மனோட பத்னி. இந்த பத்னியா எவ்வளவு நாள் இருக்கா அப்படின்னா 51 வருஷங்கள். பிரம்மாவோட 51 வருஷங்களா இருக்கா. ஆனா இதுக்கு முன்னாடி 100 வருஷங்களா சரஸ்வதி வந்து சரஸ்வதி பதவிக்கு வரக்கு முன்னாடி 100 வருஷமா அவ வாயு பத்னியா இருந்திருக்கா, பாரதி தேவியா இருந்திருக்கா. அவ பாரதினே 100 வருஷமா அவளை வந்து கூப்பிட்டு இருக்கா. பாரதின்ற பேர் வந்து அவளுக்கு 100 வருஷமா இருக்கு. இப்ப 50 வருஷமா தான் சரஸ்வதின்ற பேர் இருக்கு. இந்த பாரதின்ற ஒரு பதவி, வாயு பத்னியா இருக்கிறது பாரதி, பிரம்ம பத்னியா இருக்கிறது சரஸ்வதி. இப்ப இருக்கிற வாயு அடுத்த பிரம்மா ஆவார், இப்ப இருக்க பாரதி அடுத்த சரஸ்வதி ஆவாங்க. இப்ப இருக்கிற சரஸ்வதி போன ஜென்மத்துல அவ 100 வருஷ காலம் பாரதினே பிரசித்தமானதுனால இப்பயும் இப்ப இருக்க சரஸ்வதிக்கு பாரதின்னு பேரு. அதனால சரஸ்வதிக்கு பாரதி ஏன் பேருன்னா அவ ரொம்ப பிரசித்தமா அந்த பேர்ல கூப்பிட்டு இருந்ததுனால இப்பயும் அவளுக்கு பாரதின்னு தான் பேரு. தவிர முக்கியமான இப்ப பாரதின்னு சொல்லப்படுறது யாரு அப்படின்னா இப்ப வாயு பத்னியா இருக்கிற பாரதிக்கு பாரதியின் பேரு. சரஸ்வதிக்கும் பாரதியின் பேர் ஏன் அப்படின்னா முன்ஜென்மத்துல அவ வந்து பாரதியா இருந்ததுனால. இந்த திரௌபதி தேவி யாரு அப்படின்னா அடுத்த சரஸ்வதி ஆக போறவர், அடுத்த பிரம்மா ஆக போறவர் இப்ப இருக்கிற வாயு, அடுத்த சரஸ்வதி ஆக போறவர் இப்ப இருக்கிற பாரதி. அந்த பாரதி தேவி தான் இப்ப வந்து திரௌபதி தேவியா அவதாரம் பண்ணியிருக்கா. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன், அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இப்ப ஒரு பிரம்மா இருக்கார், பிரம்ம பத்னி இருக்கா. இதே பிரம்மா வாயுவா இருக்கும்போது இப்ப இருக்கிற பிரம்ம பத்னி பாரதியா இருந்திருக்கா. வாயு பத்தி ஒரு பிரம்மாவா வரும்போது அதே வாயு பத்னி பாரதி சரஸ்வதியா இருந்திருக்கா. கரெக்டா? சரியா புரிஞ்சது. சரஸ்வதிக்கும் திரௌபதிக்கும் உண்டான விஷயத்த சொல்லிட்டேன். இப்போ எனக்கு முக்கியமான ஒரு டவுட், என்ன பாஞ்சாலின்னு சொல்றாளே சுவாமி, என்னது அது ஆக்சுவலா? பாஞ்சாலி சாமானியமா பாஞ்சாலினா 5 கணவன்கள் உடையவர்னு அப்படின்னு சாமானியம் பரவி இருக்கு. பாஞ்சாலின்ட்டு அப்படி இல்ல. பாஞ்சாலன்றது அந்த தேசத்து பேரு, திருபதராஜனுடைய தேசத்துக்கு பேரு பாஞ்சாலம்னு பேரு. அந்த பாஞ்சால தேசத்தோட யுவராணியா இருந்ததுனால இவருக்கு பாஞ்சாலின்னு பேரு. அவ்வளவுதான். பாஞ்சால தேசத்தோட ராணி. மைथिली மாதிரி மிथिलाப்பட்டணத்துல பிறந்ததுனால மைथिली, இந்த மாதிரி பாஞ்சால தேசத்துல பிறந்ததுனால பாஞ்சாலி அப்படின்னு. சரி சுவாமி, ரொம்ப அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்காகத்தான் முன்னாடி இதெல்லாம் கேட்டதே. இப்போ ஒரு நம்ம அப்பா அம்மா காலத்திலேயே எடுத்துப்போம். இன்னைக்கு நான் அந்த விஷயத்த சொன்னா இதுல இருந்து சகஜம் சொல்லிடுவா எல்லாரும். நம்ம அப்பா அம்மா காலத்திலேயே எடுத்துப்போம். ஒரு ஆண் 2-3 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்ம அப்பா தாத்தாக்கெல்லாம் கூட 2 தாரம் இருந்திருக்கலாம், தாத்தாக்கெல்லாம் 2 தாரம் இருந்திருக்கலாம், மேபி 2-3 கூட கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு பெண் வந்து 1க்கும் மேற்பட்ட கணவர்களை கல்யாணம் பண்ணிக்கிறா இப்படிங்கிறது நம்மளுடைய குறிப்பா பாரத தேசத்துக்கும் இது ஒரு பெரிய இதா இருக்கு. இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு.
தமிழ்நாட்டுக்கு இது கொஞ்சம் பொருந்தாத செயலாவே தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல திரௌபதி அம்மன் சொல்லி கோவில்லாம் வேற வச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஒரு 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறா. அதுங்கிறது என்ன ஜட்ஜ்மெண்ட்? இது பகிர்ந்து எடுத்துக்கோன்னு சொன்னா 5 பேரும் இது சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ கலாச்சாரத்துக்கு உட்பட்டதா தெரியல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பெண் தெய்வம்னு சொல்லி எல்லாரும் கோவில் வேற கட்டி கும்பிட்டு இருக்கா. இந்த கான்செப்ட் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கேட்கிறேன். இங்க திரௌபதி தேவி சரித்திரம்ன்றது எப்படிப்பட்டது அப்படின்னா, வேதத்தோட ஞானம் எப்படிப்பட்டதோ என்னை பொறுத்த வரைக்கும், மாத்வாளை பொறுத்த வரைக்கும் வச்சுக்கலாம். வேதத்தோட ஞானம் எப்படிப்பட்டதோ அதை காட்டிலும் ஒரு இன்ச்சு ஜாஸ்தி திரௌபதி தேவியோட சரித்திரம். வேத ஞானத்தை உங்களுக்கு சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரௌபதி தேவியோட சுத்த சாரித்திரம் தெரிஞ்சுக்கணும். மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா திரௌபதி தேவி சுத்தமான சரித்திர உடையவள் அப்படின்னு நீங்க அதை நிச்சயம் படுத்திருந்தானா மோட்ச மார்க்கமே, இல்லைன்னா மோட்சமே கிடையாது. திரௌபதி மேல ஒரு கலங்கம் வந்தாலும் மோட்சம் கிடையாது. மகாபாரதத்துல நீர் கேட்ட பிரச்சனைய கர்ணனே கேட்டிருக்கான். இந்த ஒரு விஷயத்த சொல்லி திரௌபதி தேவிய கர்ணன், நம்ம எல்லாம் பெரிய கர்ணன்னா அப்படியே ஆஹா ஓஹோன்னு பேசுறோம் இல்லையா, அந்த கர்ணன் திரௌபதி தேவிய பார்த்து உபயோகிச்ச சப்தம் நீ ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொன்னேன். கர்ணன் சொல்றது வாய் கூசாம சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். அந்த துரியோதனோட சபையில துஷாசனன் வந்து சேலை இழுக்கிறப்ப கர்ணன் பிரயோகிச்சது நீ வந்து வேஷ்யாஸ்திரி, நீ ஒரு ஆணுக்கு ஒரு 4க்கும் மேற்பட்ட ஆண்களுடைய சங்கம் உடையவள் வேஷ்யாஸ்திரின்னு பேரு, அந்த வேஷ்யாஸ்திரி நீ வந்து உனக்கு எப்படியோ 5 பேர் கணவன்கள், இப்ப நீ இவனையும் கணவனா எடுத்துக்கோ, அவன் பேர் துரியோதனையும் கணவனா எடுத்துக்கோ, அவனோட தொடையில வந்து இடது தொடையில வந்து உட்காரு, இடது தொடையில வந்து பத்னி தான் உட்காரக்கூடியது, வலது தொடை மகள் உட்காரக்கூடிய ஸ்தானம், இடது தொடைன்றது பத்னி வைஃப் உட்காரக்கூடிய ஸ்தானம், இடது தொடையில வந்து உட்காரு அப்படின்னு கர்ணன் ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 3 தடவை சொல்றான். இந்த மாதிரி அபவாதங்கள் திரௌபதி காலத்துல திரௌபதியோட காதுல விழுந்த அபவாதங்களே. பீமசேனர் முதலான இருந்தவங்க காலத்துல பீமசேனருக்கே கேட்ட கேள்விகள் இதெல்லாம். அதனால இது ஒன்றும் புதுசு ஒன்றும் இல்லை. தர்மசாஸ்திரத்துல மகாபாரதத்துல இந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டு அதுக்கான பதிலும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்றது நம்ம இப்ப நம்ம நார்மலா ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. கொஞ்சம் 100 வருஷத்துக்கு பின்னாடி போனா ஒரு ஆணுக்கு பல பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்திருக்கோம். நம்ம குடும்பத்திலேயே நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் இருந்திருக்கா, எல்லாரோட குடும்பத்திலயும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்திருக்கு. ஆனா ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள் கல்யாணம் பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கேட்டதும் இல்லை, இது நம்ம கலாச்சாரத்திலயும் இல்லை. இதெல்லாம் எப்படி திரௌபதி தேவிக்கு மட்டும் எப்படி பிறந்தோம், அப்படிப்பட்ட திரௌபதி தேவியை நாம எப்படி ஒரு கடவுளா கும்பிடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீ கேட்டிருக்க. இதுல முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது அந்த நியூஆன்சஸ். இங்கிலீஷ்ல சாமானியமா சொல்வா த டெவில் லைஸ் இன் த டீடைல்ஸ் அப்படின்ட்டு, இங்கிலீஷ்ல சாமானியமா சொல்ற ஒரு வார்த்தை. ஆனா நம்மளதுல த தேவதா லைஸ் இன் த டீடைல்ஸ். அந்த விஷயத்தை பத்தி எவ்வளவு கிளாரிட்டியா போறேளோ அவ்வளோ கிளாரிட்டியா அந்த தேவதையோட குணம் நமக்கு வெளிப்பட்டுட்டே வரும். ஸோ த தேவதா லைஸ் இன் த டீடைல்ஸ். அந்த டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரேன். இந்த கொஞ்சம் இது டெக்னிக்கல் தான், நீர் கேட்ட கொஸ்டின் கொஞ்சம் டெக்னிக்கல். இது சாமான்யமா நம்ம உலக நடப்பை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இதை நம்ம சாஸ்திர மூலியமா தான் அணுகணும். சாஸ்திர மூலியமா சொல்ல வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை இந்த உலக நடப்போட மேட்ச் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஒண்ணு, இப்ப திரௌபதி தேவி சரித்திரத்தை நம்ம ஒத்துக்கிறோம் அப்படின்னா மகாபாரதத்தை ஒத்துக்கணும். மகாபாரதத்தை ஒத்துக்காம நம்ம திரௌபதி தேவியை நாம பேச முடியாது. மகாபாரதத்தை ஒத்துண்டாதான் திரௌபதி தேவியை நம்ம பேச முடியும். மகாபாரதத்துல திரௌபதி தேவி எப்படி பிறந்தா? 10 மாசம் கர்ப்பத்துல இருந்து, தாயோட கர்ப்பத்துல இருந்து பிறந்தாளா? புருஷ ஸ்திரீ சையோக ஆகி புருஷனுடைய விந்து தாய்க்குள்ள செலுத்தப்பட்டு தாயோட கர்ப்பத்துல 10 மாசம் இருந்து பிறந்தவளா திரௌபதி? அப்படின்னா அப்படி பிறந்தவ கிடையாது திரௌபதி. திரௌபதி அக்னியிலிருந்து வந்தவ. திரௌபதி தேவி அக்னியிலிருந்து வந்தவ. அக்னியிலிருந்து சின்ன குழந்தையெல்லாம் வரல, சின்ன அப்படி கை குழந்தையெல்லாம் வரல. வரும்போதே 16 வயசு பெண் அவள். திரௌபதியும் திருஷ்டத்யும்னன் அப்படின்னு 2 பேர் ட்வின்ஸ். அவ 2 பேரும் அக்னியிலிருந்து வந்தா. அவளுக்கு அயோனிஜா அப்படின்னு அவளுக்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அயோனிஜானா யோனினா தேகம், யோனிஜா அப்படின்னா தேகத்துல இருந்து பிறந்தவா, அதாவது கர்ப்பவாசம் இருந்து பிறந்தவான்னு அர்த்தம். அயோனிஜானா கர்ப்பவாசம் இல்லாமையே பிறந்தவா. திரௌபதி தேவி அயோனிஜா. திரௌபதி தேவிக்கு கர்ப்பவாசம் இல்லை.
எங்க இருந்து பிறந்தா, யார் அவ அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அடுத்த சரஸ்வதி பதவிக்கு போகக்கூடிய தேவதை பாரதி. அவ அக்னியில இருந்து தேக சம்பந்தம் இல்லாம பிறந்தா. இப்ப இதே மாதிரி என்னென்ன கான்டெக்ட் இருக்கு அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, பஞ்ச பாண்டவர்கள் அவளும் தேவதைகள் தான். சாமானியமா நாம வந்து வாயு புத்திரன் பீமன், யமபுத்திரன் தர்மராஜன், அப்புறம் வந்து இந்திரனுடைய புத்திரன் அர்ஜுனன், அஸ்வினி தேவதைகளோட புத்திரன் நகுல சகாதேவர், சூரியனுடைய புத்திரன் கர்ணன், இப்படி எல்லாம் கேட்டது உண்டு இல்லையா? இது நம்ம சாமானியமா கேட்டது உண்டு. தேவதைகளோட பிறப்பு எப்படி அப்படின்னா, அவங்களேதான் பிதா, அவங்களேதான் புத்திரன், தந்தையும் அவங்கதான், பையனும் அவங்கதான். கர்ணன் சூரிய புத்திரன் அப்படின்னா, சூரியன் கிட்ட இருந்தா கர்ணன் பிறந்தான், சத்தியம் இல்ல. கர்ணன் சூரியனோட அவதாரம் தான். கர்ணன் ஏதோ தனி ஜீவன், சூரியன் தனி அப்படி இல்லை. இப்ப நான் எங்க அப்பா கிட்ட பிறந்தேன்னா, எங்க அப்பா தனி ஜீவன், நான் தனி ஜீவன் இல்லையா? எங்க அப்பா வேற, நான் வேற, நாங்க 2 பேரும் ஒரே ஜீவர்கள் கிடையாது. ஆனா தேவதைகளுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு. தங்களுடைய ஜீவ அம்சத்தை வந்து பிரிச்சு வேற வேற தேகத்துல இருக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உண்டு. அவளேதான் அப்பா, அவளேதான். வேதத்தையும் எதிர்வேதத்தையும் ஸ்பஷ்டமா இருக்கு. ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்னு வேதங்கள்னு சொல்றது. ஆத்மாவை புத்திரநாமாசி, புத்திரநாமாசின்னு சொல்ற மாதிரி இப்பயும் சாமான்யமா ஒருத்தர் ஒரு பையன் வந்து அப்பாவுக்கு ஸ்ராத்தம் பண்றான்னா, ஒரு அப்பாவோட ஒரு அம்சம் அந்த பையனுக்குள்ள இருந்து அவனே அவனுக்கு ஸ்ராத்தம் பண்ணிக்கிறது மூலியமா ஸ்ராத்த விஷயத்துல சொல்றது நான். அந்த மாதிரி முகத்திலே ஜாட தெரியறது, முகத்துல தெரியறது, புத்திசாலித்தனத்துல தெரியறது, பேச்சுல தெரியறது, நடவடிக்கையில தெரியறது, தெரியறது. நமக்கு அந்த அப்பாவோட ஜாடை இருக்கும், அவங்களுக்கு அப்பாவே தான் பையன், பையனே தான் அப்பா. விஷயம் என்ன அப்படின்னா, மூல ரூபத்துல இருக்க மொத்த சாமர்த்தியமும் அவதார ரூபத்துல வராது. மூல ரூபத்துல அவரால் 10 kg தூக்க முடிஞ்சது அப்படின்னா, அவதாரத்துல அவரால் 5 kg தூக்க முடியும். அவதார ரூபத்துல ஒருவேளை மூல ரூபத்தோட ஸ்மரணையாச்சு, நான் வந்து இப்படிப்பட்டவன் மூல ரூபத்துல அப்படின்னா 6 kg தூக்கலாம், 10 kg தூக்க முடியாது. மூல ரூபத்துல 10 kg தூக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்ததுன்னா, அவதார ரூபத்துல 5 kg 6 kg தூக்கக்கூடிய சாமர்த்தியம் வரும். சோ இதுதான் மூல ரூபத்துக்கும் இதுக்குதான் அம்சம்னு சொல்றது. அம்சம்னா பர்சன்டேஜ். அம்சம், அம்சாவதாரம் நாம சாமானியமா சொல்றது உண்டு. அம்சம்னா என்ன அப்படின்னா, மூல ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த பவர் அவதார ரூபத்துல இருக்கும். இதுல 3 பேர் எக்ஸப்ஷன். 3 பேர் எக்ஸப்ஷன். இதுல மூல ரூபத்துல 100% பவர் இருக்கும், அவதார ரூபத்திலும் 100% பவர் இருக்கும் அப்படின்னா நீங்களே சொல்லிடுவீங்க. அது கேவலம் பகவான் விஷ்ணுக்கு. பெருமாளுக்கு மூல ரூபத்துல என்ன பவர் இருக்கோ அதே பவர் அவதாரத்திலயும் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. இந்த லக்ஷ்மிக்கும் அப்படிதான். மூல ரூபத்துல என்னென்ன பவர் இருக்கோ அவதாரத்திலும் அதே பவர் இருக்கும் லக்ஷ்மிக்கு. பிரம்மவாயுக்கு என்ன அப்படின்னா, மூல ரூபத்துல என்ன இருக்கோ அதே பவர் அவதாரத்துல இருக்கும். ஆனா அவ ஸ்மரணை பண்ணணும், நான் மூல ரூபத்துல இது என்னோட சாமர்த்தியம் அப்படின்னு ஸ்மரணை பண்ணா பகவத் அனுகிரகத்தினால 100% இருக்கும். பெருமாளுக்கு 100%, பெருமாளோட 100%, பிரம்மாவோட 100%. பிரம்மாவுக்கு அவதாரமே இல்லை, வாயுக்கு தான் அவதாரம் இருக்கு. வாயுக்கு 100% தான். பெருமாளோட 100%, வாயுவோட 100% வேற வேற. அவர் 2 லிட்டர் வாட்டர் கேன்னா இவர் 1 லிட்டர் வாட்டர் கேன் தான். அவளுக்கு 100%னா இவாளுக்கு 100%னா அதுலயே வித்தியாசம் இருக்கு. 2 லிட்டருக்கும் 1 லிட்டருக்கும் 1 லிட்டர் கம்மி இருக்கு. ஆனா இவர் அவதார ரூபத்துல ஸ்மரணை பண்ணணும், நான் மூல ரூபத்துல நான் வாயுவா இருக்கேன், என்னோட சாமர்த்தியம் இதுன்னு ஸ்மரணை பண்ணணும். அங்க பகவத் அனுகிரகம் வேணும். அனுகிரகம் இருந்தா 100% பவர் வரும் அவருக்கு. அனுகிரகம் இல்லை. நான் இப்ப ஹனுமார் விஷயத்துல நம்ம வந்து பிரசித்தமா கேட்டிருக்கோம். ஜாம்பவான் வந்து சொன்னார், நீ மூலம் இப்படிப்பட்டவன். அந்த லங்காவை தாண்டதுக்கு முன்னாடி ஜாம்பவான் வந்து சொன்னார், மூலரூபத்தை ஸ்மரணை பண்ணுன்னு சொன்னார். நம்ம பிரசித்தமா அப்புறம் தான் அவர் வந்து லங்காவை தாண்டறார் அப்படின்ற விஷயத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஹனுமாருக்கு அந்த சாமர்த்தியம் ஸ்வரூபத்திலே உண்டு. அத பெருமாள் வந்து அதை மறக்கடிச்சிருவார் சில காரணங்களுக்காக. அப்புறம் பெருமாள் அனுகிரகத்தினாலே அதை ஸ்மரணை பண்ணிட்டா அவளுக்கு 100% பவர் வரும். அதே மாதிரிதான் திரௌபதி தேவிக்கும் சரஸ்வதி தேவிக்கு அவதாரம் கிடையாது, பிரம்மதேவருக்கு அவதாரம் கிடையாது. ஆனா வாயுக்கும் பாரதிக்கும் அவதாரம் உண்டு. இந்த அவதாரத்துல அவளுக்கு 100% பவர் உண்டு. அந்த பவர் இருந்தாலும் அவன் ஸ்மரணை பண்ணிக்கணும், நான் தான் மூல ரூபத்துல இப்படியா இருக்கேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்ப அப்படின்னா, அவ மனுஷர் மூலியமா பிறந்தப்ப. இப்ப ஹனுமார் வந்து அஞ்சனா மூலியமா பிறந்திருப்பார். பீமன் வந்து குந்தி தேவி மூலியமா பிறந்திருப்பார். யோனிஜா, அயோனிஜா. திரௌபதி தேவி அயோனிஜா. பீமசேனர்
இந்திரனா இருக்கக்கூடிய அர்ஜுனன், தர்மராஜன், அப்புறம் இந்த அஸ்வினி தேவதைகள், கர்ணன், இவங்கெல்லாம் யோனிஜா. யோனிஜானா என்ன? குந்தி தேவி மூலியமா பிறந்தவா. வித்தியாசம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. திரௌபதி தேவி அக்னில இருந்து அப்படியே வந்தவா, யாரோட கர்ப்பவாசமும் இல்ல. இவா கர்ப்பவாசத்துல இருந்து வந்தவா. கர்ப்பவாசத்துல இருந்து வந்தவான்னா 10 மாசம் இருந்தாளா அப்படின்னா அதுலயும் டிஃபரன்ஸ் இருக்கு. நானும் நீங்க பிறக்கிறதுக்கு 10 மாசம் கர்ப்பத்துல இருக்கணும். தேவதைகள் பிறக்கிறதுக்கு சத்யோ கர்ப்பா, உடனே உடனே. இப்ப கர்ணன் பிறக்கிறதுக்காக சூரியனை குறித்து குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணுவா. பிரார்த்தனை பண்ண உடனே சூரியன் வருவார். சூரியன் நாம ஏதோ அனுகிரகம் பண்ணுவார்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா டு பி பிளாக், சூரியன் குந்தி தேவி கூட சங்கம் பண்ணான். அந்த அந்த அது எப்படி ஓப்பனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த தேக சம்பந்தம்ன்றது சூரியனுக்கும் குந்தி தேவிக்கும் இருந்தது. அப்புறம் உடனே பிறந்தான். 10 மாசம் உள்ள இல்ல, அந்த வீரியம் குந்தி தேவிக்குள்ள போன உடனே கர்ணன் பிறந்துட்டான். 10 மாசம் வயிற்றுல இருந்து. இப்ப எல்லாம் அந்த மணிரத்னமோட பிலிமை பார்த்து எல்லா கர்ணன் 10 மாசம் இருந்தா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஏதோ ஒரு ரஜினிகாந்தோட பிலிம் வந்தது, அதெல்லாம் பார்த்து அப்படி நினைச்சிட்டு இருப்பான். 10 மாசம் அப்படியே கஷ்டப்பட்டு அப்படிலாம் இல்ல, மறைச்சிட்டு இருந்தா. உடனே பிறந்துட்டா. குந்தி தேவி கர்ணன் பயம் இருந்தது. நான் இன்னும் கன்னியாவஸ்தையில இருக்கேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தேக சம்பந்தம் ஆயிடுத்து, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சூரியன் திரும்பி அவளுக்கு கன்னியாத்திரத்தை கொடுப்பான். நீ திரும்பி கன்னியாகு அப்படின்னு கன்னியாத்திரத்தை கொடுத்து திரும்பி கன்னியாவா. தர்மராஜன் பிறக்கிறப்ப யம தர்மராஜன் பிரார்த்தனை பண்ணுவா. யம தர்மராஜன் வருவார், சங்கம் பண்ணுவார், பிறப்பாங்க. இந்திரன் பிரார்த்தனை பண்ணுவார், சங்கம் பண்ணுவார், இந்திரன் பிறப்பாங்க. அஸ்வினி தேவதைகளை பிரார்த்தனை பண்ணுவா மாதிரி. அஸ்வினி தேவதைகள் குந்திக்கு பிறந்தவா கிடையாது, மாதிரி புத்திரா. குந்தியோட என்ன சொல்ல தங்க, பாண்டுவோட 2வது பத்னி மாதிரிக்கு பிறந்தவா. மாதிரி ஒரே மந்திரத்துல 2 பேர் எனக்கு பிறக்கணும். குந்திக்கு 3 பேர் பிறந்துட்டா ஆல்ரெடி, எனக்கு ஒரு சான்ஸ் தான் இருக்கு. அதனால ஒரே மந்திரத்துல எனக்கு 2 பேர் பிறக்கணும். அஸ்வினி தேவதைகளை கூப்பிடுவா. அஸ்வினி தேவதைகள் 2 பேர், அதனால 2 பேர் பிறந்தாவா. பீமசேனனுக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் இதுல. என்ன அப்படின்னா, பீமசேனன் சங்கம் பண்றது கிடையாது. அதாவது வாயுவை கூப்பிட்டப்ப வாயு குந்தி தேவிய சங்கம் பண்றது கிடையாது. உனக்கு நான் மகனா பிறக்கிறேன்டார், மகனா பிறந்துடுறாரு அவர். சோ இது அங்க ஒரு எக்ஸப்ஷன். ஆனாலும் அப்படி எக்ஸப்ஷன் இருந்தாலும் இந்த 5 பேரும் கர்ப்பத்துல இருந்து பிறந்தவா. சத்யோ கர்ப்பா உடனே பிறந்தா. ஆனா கர்ப்பவாசம் உடனே வளர்ந்து உடனே பிறந்தாவா கர்ப்பவாசத்துல. திரௌபதி தேவியோ திருஷ்டத்யும்னோ அப்படி பிறக்கல. எப்படி பிறந்தா? அக்னியில இருந்து அப்படியே வந்தா, கர்ப்பவாசமே இல்ல. அயோனிஜாவா, அயோனிஜா அக்னியில இருந்து அப்படியே வந்தா. அப்படி வந்ததுனால அவளுக்கு தேவதா ஸ்வரூபத்துல என்ன சாமர்த்தியமோ அது அவதாரத்திலயும் உண்டு. இவாளுக்கு எல்லாம் கர்ப்பவாசம் இருந்தது. யாருக்கு? தர்மராஜனுக்கு, பீமசேனனுக்கு, அஸ்வினி தேவதைகளுக்கு, இந்திரனுக்கு சத்யோ கர்ப்பவாசம் இருந்தது. ஒரு க்ஷணம் கர்ப்பவாசம் இருந்தது. அதனால அவளுக்கு மனுஷத்துவம் வந்தது. தேவதைகளா இருந்தாலும் அவங்களுக்கு மனுஷ தர்மம்னு இருந்த. மனுஷ தர்மம்னா என்ன அப்படின்னா, தரையில கால் படுறது, மனுஷ அன்னத்தை சாப்பிடுறது. மனுஷ அன்னம் இப்ப இருந்தா 3 மணி நேரத்துல கெட்டு போயிடும், கெட்ட வாசனை வரும். மனுஷ அன்னத்தை சாப்பிடுறது, இந்த மாதிரி மனுஷத்துவம்னு சொல்லலாம். அதாவது மனுஷர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை, அந்த தன்மை இவாளுக்கு இருந்தது. ஏன் அப்படின்னா கர்ப்பத்துல வந்ததுனால. திரௌபதி தேவி கர்ப்பத்திலே வரல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவளுக்கு தெய்வத்தன்மை எப்படியோ அதே தெய்வத்தன்மை பிறப்புலயும் இருந்தது. அந்த திரௌபதி தேவியோட அம்மா இருக்கா இல்லையா, அதான் திருபதராஜனோட பத்னி. அந்த பத்னி பயம் வருது, என் வயத்துல இருந்து பிறக்கல, நான் இவளுக்கு பால் ஊட்டல, சீராட்டல. பிறந்தப்பே 16 வயசு குழந்தையா வந்துட்டா. வந்தப்பே 16 வயசு குழந்தையா வந்துட்டா. இவளுக்கு நான் பால் ஊட்டல, சீராட்டல, வளர்க்கல. இவா 2 பேருக்கும் என் மேல பிரீத்தி இல்லாம போயிடுமோ அப்படின்னு திருபதராஜனோட பத்னிக்கு பயம் இருந்தது. அதனால யாஜ உபயாஜர் கிட்ட ஒரு வரத்தை வாங்குவா. இவா சாமான்யமா ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா மேல என்ன பிரீத்தி இருக்குமோ அந்த பிரீத்தி இந்த பசங்களுக்கு என் மேல இருக்கணும்னு ஒரு வரத்தை வாங்குவா. அந்த வரத்தினால திரௌபதி தேவிக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் இந்த திருபதராஜனோட அம்மா மேல பிரீத்தி இருந்தது. இல்லைன்னா சாமான்யமா என்ன அப்படின்னா, தேவதைகளுக்கு மனுஷ ஜென்மன்றது ஒரு நாய் ஜென்ம மாதிரி. இப்ப நாம யாராவது திட்டதுன்னா நாயே, சொறி பிடிச்ச நாயெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பன்னி நாயின்லாம் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது ரொம்ப நமக்கு அருவறுக்கக்கூடிய பிராணிகள். அதெல்லாம் நீச்ச அருவறுப்பு. நமக்கு வெறும் நீச்ச ஜென்மா இல்ல, கீழ் ஜென்மா இல்ல, அருவறுப்பு. நம்ம அதை பார்த்தா இப்ப நமக்கு மாடெல்லாம் இருக்கு, குதிரை இருக்கு, சிங்கம் இருக்கு. சிங்கம் எல்லாம் பார்த்தோம்னா அருவறுப்பு வருதான்னா நமக்கு
சிங்கம் மாதிரி வராம பாருங்க அப்படின்னு பெருமையா சொல்றதெல்லாம் உண்டு. ஆனா பன்னி சில மாதிரி வராம பிராணிகளை பாருன்னு பார்த்தா சொல்லுமா? கொஞ்சம் சில பிராணிகளை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லுது, சில பிராணிகளை பார்த்தா பயம் வருது. இப்படி அது அது சிலதை பார்த்தா பக்தாளுக்கு நீங்க சொல்றது சாமானிய பக்தாளுக்கு. பக்தாளே இல்லைன்னு வச்சுக்கலாம். சிங்கம் இருக்கு, பன்னி இருக்கு. இப்ப நம்ம ஃபேமஸான டைலாக்கே சிலதெல்லாம் சொல்றது உண்டு. சிங்கம் சிங்கிளா தான் வரும், பன்னிகை கூட்டம் அப்படின்னா என்ன? பன்னிகள்லாம் ரொம்ப கேவலமான ஜென்மம்னு அர்த்தம் இல்லையா? பன்னிகள் மேல ஒரு அருவருப்பு நமக்கு ஆல்ரெடி இருக்கு. சிங்கத்தை பார்த்தா நமக்கு அருவருப்பு வராது, பயம் இருக்கும், ஒரு ஒரு ப்ரைடு இருக்கும் நமக்கு. ஆனா பெண்ணியை பார்த்தா அருவருப்பு. அந்த மாதிரி தேவதைகளுக்கு மனுஷ தேகத்துல அருவருப்பு. ஏன் அப்படின்னா கெட்ட வாசனை ஒரு மனுஷங்களோட தேகத்துல இருந்து. இப்படி பிறந்தா இப்படி செத்துட்டு போயிடுவாங்க. மந்தமதி, ரொம்ப ரொம்ப ஆலோசனை பண்ணக்கூடிய சக்தி இருக்காது. இப்ப நீங்க பெரிய பெரிய பிஹெச்டி படிச்சவங்கலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா நடத்துறதுலாம் உண்டு. சில இவங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லை அப்படின்னு சாமான்யமா நம்ம உலகத்துல பார்க்கக்கூடியதான். மனுஷங்களுக்குள்ளேயே இப்படி அருவருக்கத்தக்க கூடிய ஒரு மனோபாவம் இருக்கு அப்படின்னா தேவதைகளுக்கும் மனுஷருக்கும் ரொம்ப அதனாலதான் தேவதைகளுக்கு சாப்பம்னா என்ன அப்படின்னா மனுஷனா பிறந்து போன்னு சாப்பம். ஏன் அப்படின்னா மனுஷனா பிறக்கிறது அவளுக்கு பயம் கூட இல்ல, அருவருப்பு, ரொம்ப இரிட்டேட்டர். அப்படி தேவதா ஸ்வரூபமா வந்த திரௌபதி தேவி எப்படி துருபதராஜனோட பத்னி அம்மாவை எடுத்துண்டா, துருபதராஜன் அப்பாவை எடுத்துண்டா அப்படின்னா அந்த அந்த அருவருப்பெல்லாம் போகுச்சு எப்படி அப்படின்னா இந்த யாஜ உபயாஜரோட வரத்தினால. இந்த வரம் கொடுத்தனால என்ன ஆச்சு அப்படின்னா துருபதராஜனோட பத்னி இவாளுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டினப்ப அவ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டான். மனுஷர்கள் செய்யக்கூடிய அந்த சாப்பாடு ஊட்டினப்ப அந்த சாப்பாடை யார் சாப்பிட்டா? திருஷ்டத்யும்னனும் திரௌபதி தேவியும் சாப்பிட்டா. இந்த இந்த மனுஷ அன்னத்தை சாப்பிட்டதுனாலதான் இவாளுக்கு மனுஷத்துவம் வந்தது. மனுஷ அன்னத்தை சாப்பிட்டதுனால அதற்கு தரையில கால் படுறது, இவங்க பேசுறது மனுஷங்களுக்கு கேட்கறது, இவா மனுஷங்களுக்கு தெரியறது, இதெல்லாம் மனுஷத்துவம். அது எப்படி வந்தது அப்படின்னா இந்த மனுஷ அன்னத்தை சாப்பிட்டதுனால. அதனால திரௌபதி தேவிக்கும் திருஷ்டத்யும்னனுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவ மத்த தேவதைகளோட அவதாரம் மாதிரி இவா கிடையாது. இவா ஒரு 99.99% தேவதை தான். வெறும் அந்த மனுஷ அன்னத்தை சாப்பிட்டதுனால கொஞ்சம் ஒரு மனுஷத்தன்மை அவளுக்கு இருந்ததே தவிர அவ 99.99% அந்த மூல ரூபத்துல என்னவோ அவதாரத்தையும் அதேதான். அதுல எந்த விதமான வித்தியாசம் இல்லை. திருஷ்டத்யும்னன்றது அக்னியோட அவதாரம். திருஷ்டத்யும்னன் அக்னி, அக்னியே திருஷ்டத்யும்னா வந்தா. திரௌபதி தேவி பாரதி தேவியா வந்தா. அதனால இது நீ கேட்டது என்ன அப்படின்னா ஏன் இவாளை நம்ம பூஜிக்கிறோம் அப்படின்னா நம்பர் 1 அவ அந்த தேவதா ஸ்வரூபத்துல இருந்து அப்படியே இறங்கி வந்ததுனால. திரௌபதி தேவி தேவதையில என்ன இருந்தாலும் அதே அம்சம், அதே சாமர்த்தியம் இதுலயும் இருந்ததுனால கொஞ்சம் மனுஷத்தன்மை இருந்தது. எதனால அப்படின்னா மனுஷ அன்னத்தை சாப்பிட்டதுனால. அவ்வளவுதான். இதே நாம இவனுக்கு தர்மராஜருக்கோ பீமசேனருக்கோ சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு மனுஷத்தோட கர்ப்பமே இருந்திருக்கு. மனுஷத்துல இருந்து கர்ப்பம் தெரிச்சு வந்திருக்கா. அதனால நம்ம அங்க சொல்ல முடியும். பீமசேனருக்கு சொல்லலாம், ஏன்னா அவளுக்கு தத்த பட்டானுமானான்ட்டு அவளுக்கு பிரகிருத்தியோட எந்த விதமான தீங்கும் அவளுக்கு வராது. அதெல்லாம் ரொம்ப இன்னும் சாஸ்திரியமா போகும். சும்மா மேல் நோட்டத்துக்கு வச்சுக்கலாம். இவா கர்ப்பத்துல இருந்து பிறந்தவா, திரௌபதி தேவி கர்ப்பத்துல இருந்து பிறக்காதவா. பிறக்காததுனால என்ன ஆச்சு அப்படின்னா தேவதா ஸ்வரூபத்துல என்ன தன்மை இருந்ததோ அதே தன்மை அவளுக்கு அவதாரத்திலும் இருந்தது. அதனால முதல் ரீசன் பூஜிக்கிறது அப்படின்னா அவ தேவதையை தான். 2வது ரீசன் நீங்க கேட்டது என்ன அப்படின்னா இந்த திரௌபதி 5 பேரை கல்யாணம் பண்ணிருந்தாளே. இது எப்படி நமக்கு இது வழக்கத்துல ஒவ்வாதது. இது 5 பேர் கல்யாணம் பண்ணியிருந்தானா ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசிட்டு இருக்கோம். 5 பேர் கூடய தேக சம்பந்தம் ஆயிருக்கு. அதுதான் அங்க தாத்பரியமே இல்லையா? 5 பேரோட கல்யாணம்னா அது வெறும் லோக விவகாரத்துக்காக ஏதோ ஒரு ரிச்சுவல். அது நிஜமா அதனால அவளுக்கு ஒரு கெட்ட பேர் வரதில்லை. நிஜமா கெட்ட பேர் இல்ல, ஆரோபணம் பண்றது இல்ல. நிஜமான கெட்ட பேர் என்ன வருதுன்னா 5 பேர் கூடய சங்கம் ஆயிருக்கு இல்லையா? 3 பேரை காட்டிலும் அதிகமான ஆம்பளைகளோட சங்கம்னா அவனுக்கு வேஷ்யாஸ்திரின்னு பேரு தர்மசாஸ்திரத்துல இருக்கு. அப்ப 3 பேர் வரைக்கும் சங்கம் பண்ணலாமா? இது பிரச்சனை எல்லாம் வருது. இதெல்லாம் ரொம்ப டீப்பர் கொஸ்டின். இதுக்கெல்லாம் நான் அப்புறம் வேற வேற செஷன்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஒரு ஆண்மகன் இல்லாம பல ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஆண்மகன்களுடைய தேக சம்பந்தம் ஏற்பட்ட ஒரு ஸ்திரீக்கு அவ தேவதா ஸ்திரீயாவே இருக்கட்டும். இப்ப நம்ம தேவதா ஸ்திரீ சொல்லிட்டோம். மூல ரூபத்துல என்ன எப்படி இருக்காளோ அதே தன்மையோட அவதாரத்திலும் இருக்கா. கொஞ்சம் தான் அவளுக்கு மனுஷத்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்படியே இருந்தாலும் 5 ஆண்களுடைய அவளை தேவ சம்பந்தம் ஏற்பட்டுதே, அவளை எப்படி நம்ம பூஜை பண்றது அப்படின்னு கர்ணனே சொல்றான்.
கர்ணனே சொல்றான் இத, நீ வந்து அவ்வளவு கீழ் 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 பெண் நீனு, அவ கீழ்த்தரமான பெண்மணி நீனு அப்படின்னு கர்ணனே சொல்றான். ஒன்னும் புதுசு ஒண்ணும் இல்ல. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இதுக்கும் சாஸ்திரியம் தான், சாஸ்திரத்துல ஆன்சர் அப்படின்னா, தேவதா சரீரம்னா என்ன, நமக்கு தேவதைக்கு என்ன வித்தியாசம்? தேவதைகளுக்கும் ரெண்டு கண்ணு இருக்கு, ரெண்டு காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு. ஏன்னா நம்மளை காட்டி நாம வெள்ளை துணி தரிச்சுட்டு இருப்போம், அவ பட்டு வஸ்திரம் தரிச்சுட்டு இருப்பாள் என்னமோ, அப்படின்தான் நம்ம மனசுல இருக்கு இல்லையா? கிரீடம் தரிச்சுட்டு இருப்பா, மேல அப்படியே பறந்து போவா. இதெல்லாம் நம்மளோட ஒரு ஒரு எண்ணமா இருக்கு. ஆனா நிஜமா தேவதா சரீரத்துக்கும் மனுஷ சரீரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனுஷ சரீரம் பாஞ்சபௌத்திகம், 5 பூதங்களால் ஆனது மனுஷ சரீரம். தேவதா சரீரமும் பாஞ்சபௌத்திகம் தான். தேவதா சரீரம் ஒன்றும் அது ஒண்ணு ஸ்பெஷல் எலிமெண்ட்னால ஆனது இல்ல. நம்மள எப்படி 5 பூதங்கள்னால, நெருப்பு நெருப்பு, நீர், ஆகாயம், பிருத்திவி, இன்னொன்னு என்ன, நீர், நிலம், காற்று, ஆகாயம் இருக்கு. காற்று. காற்று. இந்த அஞ்சு விஷயங்களால் ஆனதுதான் நம்மளோட தேகமும். அதே மாதிரி 5 விஷயங்களால் ஆனதுதான் தேவதைகளோட தேகமும். பெருமாளுடைய லக்ஷ்மியுடைய தேகம் மட்டும்தான் 5 பூதங்களால் ஆனது கிடையாது. இந்த 2 பேரை தவிர்த்து நீங்க யார் எடுத்திருந்தாலும் அவ தேகம் தான் 5 பூதங்களால் ஆனதுதான். சோ நம்ம அந்த தேகத்து குறித்து நம்ம பேசுறப்ப, இப்ப தேகத்தோட சுத்த தன்மையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எப்படி சுத்தடானா அப்படிதான் அந்த தேகத்தோட சுத்த தன்மை பேசுறப்ப இந்த 5 விஷயத்தை பத்தின ஞானம் நமக்கு வேணும். இந்த 5 விஷயம் என்னன்னு நமக்கு தெரியும். நீர்னா என்ன, நெருப்புனா என்ன, காற்றுனா என்ன, ஆகாயம்னா என்ன, இதெல்லாம் இந்த 5 விஷயம் என்ன நமக்கு தெரியும் ஆல்ரெடி. மனுஷ சரீரத்துக்கும் தேவதா சரீரத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மனுஷ சரீரம் இந்த 5 பூதங்கள்ல பிருத்திவி அப்படின்ற ஒரு அம்சம் ஜாஸ்தியா இருக்கும். 90% பிருத்திவி இருக்கும், மண்ணினால் ஆனப்பட்டது. 5% காத்து இருக்கும், 2% இது இருக்கும், அந்த மாதிரி. சோ நம்மளோட மனுஷ தேகத்துல அதிகமான மேக்சிமம் பர்சன்டேஜ் பிருத்திவி தத்துவத்துக்கு போயிடும், பிருத்திவினால் ஆனப்பட்டது. தேவதைகளுக்கு பிருத்திவி தத்துவம் ரொம்ப கம்மியா இருக்கும். அவளுக்கு தேஜஸ், ஒளி, அந்த தத்துவம் அது ஜாஸ்தியா இருக்கும். நெருப்பு, அந்த ஒளி இருக்க, நெருப்புல வர ஒளி, அந்த ஒளியினால ஆளப்பட்ட தேகம் அவளுது. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். நமக்கும் தேவதைகளுக்கும் என்ன பேசிக் டிஃபரன்ஸ்? இப்ப வந்து பூத்தங்கள்லாம் சொல்றோம், பிரேத, பிசாச்ச அப்படிலாம் சொல்றோம். அந்த பிரேத பிசாச்சதுலாம் வாயுனால் ஆளப்பட்ட தேகம் அவளுக்கு. இதெல்லாம் நம்மளால கண்ணில் காண முடியாது. இப்ப பேசிக் சயின்ஸ்லயே 2 விதமான ஜீவராசிகள் இருக்கா. கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். சீல இருக்கவா, இந்த கடல்ல இருக்கதான் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், நிலத்துல இருக்கதான் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். அந்த சீல இருக்கிற பிராணிகளுக்கு அந்த நீரினால், அதாவது உடம்புல வந்து நீர் அம்சம் ஜாஸ்தி இருக்கும், அந்த கெட்டியான அம்சம் கம்மியா இருக்கும். இப்ப மீன் அதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீர் அம்சமா இருக்கக்கூடிய அந்த நீர் பாகம் ஜாஸ்தி இருக்கும். நம்ம மனுஷாளுக்கு வேற பிராணிகளுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா, பிருத்திவி மண்ணினால் ஆனப்பட்ட அந்த அம்சம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இது நமக்கு பேசிக்கா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ். அதே மாதிரி நமக்கும் தேவதைகளுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்மள பிருத்திவி அப்படின்ற அம்சம் ஜாஸ்தி இருக்கும், அவள தேஜஸ் அப்படின்ற அம்சம் ஜாஸ்தி இருக்கும். தேஜஸ்னாலதான் அவ தேகமே ஆயிருக்கு. சோ நாம இப்ப நானும் நீங்களும் கை தொடர மாதிரி தேவதைகளும் கை தொடறது இல்ல. இப்ப நீங்க 2 லைட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ 2 பிளாஷ் லைட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் 2 பால் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப இந்த வஸ்து இருக்கு, இந்த வஸ்துவை இது 2 மோத வைக்கிறக்கும் 2 டார்ச் லைட் அடிச்சு நான் பண்றோம். இந்த டார்ச் லைட் இந்த லைட்டு கூட கலந்து வெளியே போகக்கூடிய அந்த தன்மை இருக்கு. அதாவது ஒண்ணுக்கு இடிச்சுக்காம அது வந்து ஒரே சங்க ஆனாலும், அதோட சயோகம் இருந்தாலும் அதோடைய அந்த செயல்பாடுன்றது வேற. இது அப்படி இல்லை. இதுதான் நமக்கு அந்த பிருத்திவி தத்துவம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய அந்த தேகத்துக்கும், ஒளி தத்துவம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய அந்த தேகத்துக்கும், தேஜோமயமான தேகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். நம்ம பிருத்திவி தத்துவம் ஜாஸ்தியா இருக்கிறதுல என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்ச நேரம் நம்ம வெயில்ல இருந்தாவே வேர்வை வருது, கெட்ட வாசனை வருது, அதனால தினமும் குளிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா. கெட்ட திரவியங்கள்லாம் பூசிக்கிறோம், நாம சந்தனம் பூசிக்கிறோம், பெண்கள்லாம் பூ வச்சுக்கிறா, நல்ல வித வாசன திரவியங்கள்லாம் அடிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா பிருத்திவி தத்துவம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. பிருத்திவிக்கு நார்மலாவே தன்மை கந்தம்ன்றது ஒரு தன்மை, அந்த கந்த தன்மை இருக்கிறதுனால நமக்கு அந்த கந்த வெளிப்பாடு வருது. அவளுக்கு அப்படி இல்லை. பிருத்திவி தத்துவம் இல்லாததுனால அவளுக்கு துர்கந்தம்னே வராது, எப்பவுமே சுகந்தமா இருக்கும். அவ தரிச்சுக்கிற புஷ்பம் கூட அம்லான பத்மகான், வாடாம இருக்கக்கூடிய புஷ்பங்கள் தான் தரிச்சுட்டு இருப்பா. அந்த மாதிரிலாம் இருக்காங்க.
அவளோட துணியில அழுக்கே படாது. இப்ப டெக்னாலஜில கூட வந்திருக்கு. ஏதோ ஒரு கெமிக்கல் அடிச்சா நீங்க எந்த விதமான தூசு போட்டாலும் அந்த தூசு ஒட்டாதுலாம் நம்ம இப்ப கண்டுபிடிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஸ்வரூபத்திலே உண்டு. அவளோட ஸ்வரூபத்துல இருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு அழுக்கே ஒட்டாது, அந்த பூ வாடவே வாடாது, அவ உடம்புல இருந்து துர்க்கந்தம் வரவே வராது. இந்த மாதிரி அவளோட ஏன் அப்படின்னா அவளோட தேகம் வந்து தேஜோமயமான தேகமா இருக்கிறதுனால. நம்பர் 1 பாயிண்ட். சோ இந்த தேஜோமயமான தேகமா இருக்கிற தேகத்தை உடையவள் திரௌபதி தேவி. இது ஒரு பாட்டு தான். இது இந்த ஆன்சர் ரொம்ப 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 விஸ்தாரணமா இருக்கு. இதுக்கு நாம ஒரு திரௌபதி தேவியோட ஒரு 3 ஜென்மங்கள் 4 ஜென்மங்கள் பின்னாடி போனோம். 3 ஜென்மத்துல அவ என்னவா பிறந்தா, 3 ஜென்மங்களா பிறக்கக்கூடிய சாபம் என்ன, அவளுக்கு என்ன வரம் இருந்தது, அவாக்குள்ள எத்தனை பேர் இருக்கா, இவாளா யாரு, இந்த 4 அந்த திரௌபதி தேவியோட கணவன்களா இருக்கக்கூடிய 5 பேர் யாரு, இதெல்லாம் ரொம்ப டீப்பா போனோம். உங்களோட டைம் பொறுத்து அதை அடுத்த செஷனா கூட வச்சுக்கலாமா என்ன அப்படின்ற முடிவுக்கு வரலாம். நாம இது சம்பந்தமா இந்த திரௌபதியோட விஷயங்களே நிறைய என்ன கேட்க வேண்டியதா இருக்கு. அது போக இன்னும் முக்கியமான ஒரு கேரக்டர் பீமன். குறிப்பா நீங்க எல்லாம் உங்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தெய்வமா நினைச்சு கொண்டாடக்கூடிய ஒரு மகாபாரதத்துல ஒரு முக்கியமான பாத்திரமா இருக்காரு. ஆனா மத்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் அது எந்த அளவுக்கு ஒரு இதா எடுத்துக்கிறாங்கிறது தெரியல. சினிமால டிவில எல்லாம் காட்டும் போது பீமன்னா அடிக்கடி சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு காமெடியனாவே எடுத்து காட்டுற மாதிரி நான் எல்லாம் பார்த்திருக்கேன் டிவில. அதனால எப்படி உங்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் பீமனை கொஞ்சம் தெய்வமா நினைச்சு போட்டுறார்கள்? மத்த 4 பேருக்கு இல்லாத எல்லாருமே தத்துவோபதேசம் பண்றா, எல்லாருமே ஒரு சாதனைகள் பண்ணா, இவாளை காட்டிலும் பீமன் என்ன ஸ்பெஷலா பண்ணிட்டார், இத்தியாதி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்தடுத்து நாம அவசியம் நீங்க கலந்துட்டு பதில் சொல்லணும். திரௌபதி தேவி பத்தி சொல்லணும்னா பீமசேனன் பத்தி சொல்லிதான் ஆகணும். பீமசேனன் பத்தி சொல்லணும்னா கிருஷ்ணனோட சர்வோத்தமத்தை பத்தி சொல்லிதான் ஆகணும். இதெல்லாம் தொடர்புடையது. திரௌபதி தேவியை தனியா சொல்ல முடியாது, பீமசேனன் எல்லாம் திரௌபதி தேவியை சொல்ல முடியாது, கிருஷ்ணன் இல்லாம பீமசேனத்தை சொல்ல முடியாது. அதனால இந்த இந்த எக்ஸசைஸோட முக்கியமான குறி விஷ்ணு சர்வோத்தமத்துவம் சொல்லதுதான். கிருஷ்ணன் எல்லாத்த காட்டிலும் சர்வோத்தமனா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மிஷனா இருக்குன்னு என்னோட ஒரு புரிதல். சோ கடைசியில நம்ம அங்கதான் போய் வைப்போம், கிருஷ்ணன் எல்லார காட்டிலும் சர்வோத்தமனா இருக்கான் அப்படின்ற அங்கதான் போய் முடிவோம். அதுதான் நமக்கு நேச்சுரல் கோர்ஸ் இருக்க போறது. இன்னொரு பார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பீமனை பத்தி விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் கிருஷ்ணனை பத்தின எண்ணற்ற கான்ட்ரவர்சி எல்லாம் பேசிட்டு பரதத்துவத்தை சொன்னாக்க மக்களுக்கு எல்லாரும் புரியும். நமஸ்காரம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு.